இருக்கு இந்த ஹம்ஸ்டார்ல குழப்பம் இருக்குது. விட்ரோவல் வருமா? வராதா? என்ன நடக்குது? எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? என்ற நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது சம்மந்தமான அப்டேட் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து என்ன மாரி இதில அமௌண்ட் வந்திருக்குன்றதையும் சின்ன ஒரு விளக்கமா தர்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வீடியோக்கு வரும். டிரெக்ட்டா வந்து எங்களோட பழைய ஏர்ட்ராப் டீட்டெயிலையே பார்த்துக்கொள்வோம். புதுசு ஆல்ரெடி நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். டீப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு கிடச்சிருக்கு. டோட்டலாக வந்து எனக்கு 3786 கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு 26ஆம் தேதி விட்ரோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற அமௌண்ட் வந்து 3341 தசம். ஓகே, மிச்சம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் வந்து அவங்க எங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 444 நெக்ஸ்ட் அன்லாக் இருக்கு பாருங்கள், அதில் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னா, அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரியலை. அதில் அப்டேட்டும் இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரைட், இது இந்த விட்ரோல் எடுத்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த அப்டேட் வருமென்று எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். அடுத்து இந்த விட்ரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த டோக்கன் காட்டும். இதில் இதுக்கு மேலே கொடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சொல்லியிருக்காங்க பைனான்ஸுக்கு வந்து 24ஆம் தேதி எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி டிபாசிட் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு தர்றேன்னு சொன்ன விட்ரோல் வந்து மேக்ஸிமம் 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 26ஆம் தேதி தருவாங்க. அதுக்கு பிறகு ட்ரேடிங் 26ஆம் தேதி 12 UTC டைமுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டோக்கன் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறது என்ன மாதிரி தந்திருக்காங்கன்றது சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பசிவ் இன்கம் மீனிங், அதாவது உங்களுடைய ப்ராஃபிட் பர் ஹவரையும் கோயின்ஸையும் பேஸ் பண்ணி தான் தந்திருக்காங்க. ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பசிவ் இன்கம் தந்திருக்காங்க. கோயின்ஸ் மட்டும் வச்சுருந்தாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பர் ஹவர் வச்சுருந்தாக்களும் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சேர்த்து வச்சுருந்தாக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் யாரையும் மிஸ் பண்ணாமல் தந்திருக்காங்க. அடுத்த டாஸ்க்கை செஞ்சாக்களுக்கு, அதாவது கேம் ப்ளே பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சு அவங்களோட யூடியூப் சேனல் வீடியோஸ் அதுகள் பார்த்தது இதுகளுக்கு இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு 482 கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட சரியாக 100 ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் அன்றைக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். நான் அதாவது ஒரு 30 பேர் டெலிகிராம் ஊடாகவும் ஒரு 70 பேர் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு டெலிகிராமுக்குள்ளால் நான் செஞ்சு கொடுத்துறேன். அப்போ 100 பேர் இருந்தேன். அதுக்கு வந்து 482 கிடச்சிருக்கு டோக்கன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4.8 மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு. அடுத்த அச்சீவ்மெண்ட், அதாவது அந்த ஸ்கின் அதுகள் மற்றது டேஸ் இப்படி இதுகள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இந்த அச்சீவ்மெண்ட் தந்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிக குறைவு, சரியாக 100 கீ தான் இருந்தது. இந்த 100 கீக்கு 272 கிடச்சிருக்கு. இப்போ 2.7 கிட்ட ஒரு கீக்கு கிடைச்ச மாதிரி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் பெருசாக கேம் ப்ளே பண்ணல, எனக்கு அந்த கேம் ஊடாக கிடைச்சது தான் இது. ஸோ இதை மாதிரி தான் உங்களுக்கும் இது அவங்க தந்திருப்பாங்க. ஸோ இது வழியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் விட்ரோவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 நாளைக்கு, நாளை மறுதினம் 24ஆம் திகதி 24ஆம் தேதியோட எங்களுக்கு இந்த பைனான்ஸ் கன்ஃபர்மேஷன் டிக்ளைனா இல்லாட்டி எஸ்ஸா நோவான்றது தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் எஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலர் அதாவது கேஒய்சி செய்யாமல் நீங்கள் எதுவும் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளைன் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து இதில் வந்து இந்த எல்லா டிபாசிட் இதுவும் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எங்களுக்கு டிபாசிட் தராட்டி அதுலேயும் ஒரு சிக்கல் வரும். இந்த அமௌண்ட் வந்து, அதாவது எங்களுக்கு தர வேண்டிய இந்த அமௌண்ட் வந்து இதோட போய் ஜாயின் பண்ணப்பட்டுரும். அதால் இப்போதைக்கு விட்ரோல் தர மாட்டாங்க. ஸோ அவங்களும் நிறைய ஃப்ராடு வேலைகள் பார்த்துருக்காங்க. என்னென்னா சில பேர் அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க, பொட் வச்ச ஆக்களுக்கு பேன் பண்ணியிருக்காங்க, பொட் வைக்காத ஆக்களுக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய இதுகள் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. ஸோ இதில் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து 3340 வச்சு இந்த 3340 தர ப்ரைஸ் வந்து 0.007 போகும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு $23 தான் வரும். ரைட், இதுவே 0.01 $33 வரும். ஸோ அதை விட ரெண்டு பார்த்தா 0.05 சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு $167 வரும். இல்லை 0.1 வந்தாலே $334 வரும். ஸோ இந்த அளவுலாம் வர சான்ஸ் இல்லை. எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்து 0.005 சொல்கிறாங்க. அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது கூடிலாம் குறையலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த மிக முக்கியம், ஏர்ட்ராப்
குடுக்குறாங்க பைனான்ஸில் வந்து. பைனான்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து லான்ச் பூலும் ஸ்டார்ட் ஆகிட்டு, பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங்கில் வந்து ஹம்ஸ்டார் லான்ச் பூல் அண்டு இன்னும் 12 ஹவர்ஸில் பைனான்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அந்த 12 ஹவர்ஸ்லேருந்து லான்ச் பூல் ஐ திங்க் ஒரு 2-3 டேஸ் 26ஆம் தேதி யூடிசி டைம் 12 வரைக்கும் நடக்கும். இந்த லான்ச் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி யூஎஸ்டிடி வச்சிருக்காங்களுக்கு 15%, அதே மாதிரி பிஎன்பி வச்சிருக்கிறார்களுக்கு வந்து 85%. இந்தவங்க டோக்கனை ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க. 3 டேஸ் தான் இந்த இது நடக்கும். அது முடிய ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு விட்ரோவல் ட்ரேட் பண்ணி விட்ரோ பண்ணலாம், இல்லை நீங்கள் கன்வெர்ட் கூட பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு எவ்வளவு டோக்கன் கிடைச்சிருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.